ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சோஷியல் மீடியாவை திறந்தாலே அவன் ஒரு லிஸ்ட் போடுறாங்க. அதாவது பிக் பாஸ் லிஸ்ட். அது விஜய் டிவிக்கே தெரியுமான்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனா இவங்க இஷ்டத்துக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று போடுறாங்க. இன்னொரு டீப்பா சொல்லணும்னு வச்சுங்களேன், அவங்க போட்டோவே போட்டு நானும் பிக் பாஸ்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆளுன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம திவாகர். இப்ப பாத்திருப்பீங்களா, அப்படி பண்ணுவாரு அந்த ஆக்டர். இப்ப எந்த ஒரு பேட்டி கொடுத்தாலும் மக்கள்லாம் என்னதான் எதிர்பார்க்கறாங்க, அதாவது நான் தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆக்டருங்க, மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. பிக் பாஸ்குள்ள போனா நான் தான் வின்னரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இவரே சொல்லிக்கிறாரு, நான் பிக் பாஸ். அதாவது நம்ம ஒரு சினிமால போயிட்டு ஒரு ப்ரமோஷன் கூப்பிட்டுருக்காங்க, ஒரு பட ப்ரமோஷன். அங்க போயிட்டு கூட அந்த படத்தை பத்தி ப்ரமோஷன் பண்ண சொன்னா இவர் என்ன பண்றாரு, நான் பிக் பாஸ்குள்ள போறேன், இல்ல மக்கள் அவங்க எதிர்பார்க்கறாங்க, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக்டிங் பண்ணி அதாவது உங்க பேர்னா என் பேர் பிக் பாஸ், நீங்க எப்போ போறீங்க, நான் இந்த விஜய் டிவி சீசன் 8 நான் தான் முக்கியமான கண்டஸ்டன்ட், அதாவது இவர் சொல்லிக்கிறார், அவரே சொல்லிக்கிறாரு. இது யார் சொல்றான்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல, அதாவது அவங்க வியூஸ் வரதுக்காக இஷ்டத்துக்கு ஒன்னா போட்டு இருக்கிறாங்க. சரி, அதெல்லாம் தள்ளி வச்சிடலாம். நம்மளுக்கு அதாவது விஜய் டிவி மூலியமா நம்ம சில தகவல்கள் வந்திருக்கு. அந்த ஒரு 8 பேர் வரப்போற 100% உறுதியான கண்டஸ்ட பத்தி தான் நம்ம பேச போறோம். வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். நமக்கு கிடைத்த கன்ஃபார்ம் லிஸ்ட் படி பாத்தீங்கன்னா முதல் நம்பர் நம்ம யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. அவரு தான் நம்ம விடிவி கணேஷ். விடிவி கணேஷ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ரொடியூசரா இருந்தாரு, அதுக்கப்புறம் ஆக்டரா மாறினாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காமெடியா வந்தாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குக் வித் காமெடியில போனாரு, இப்போ பாத்தீங்கன்னா பிக் பாஸ்குள்ள போறாரு. அதாவது ஒரு மனுஷனோட டிரான்ஸ்பர்மேஷன் பாத்தீங்கன்னா கடைசியா எங்க விட்டு பிக் பாஸ். இவர் பிக் பாஸ்குள்ள வந்தாருன்னு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். என்ன தம்பி இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. அவர் பண்ற ஒரு ஆக்ஷனு காமெடி எல்லாமே நல்லா தான் இருக்கும். படத்துலயும் பார்த்து ரசிக்க வைக்குது. பிக் பாஸ்குள்ள ஒரு ஒரிஜினல் கேரக்டரா போறாரு. அவருடைய கோவத்தை நம்ம பார்த்தே இல்லை. அந்த கோவம் வந்துச்சுன்னா எப்படி அது காமெடியா இருக்குமா இல்ல எப்படி வெளிப்படுத்துவாருன்னு சொல்லிட்டு தெரியல. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா இருக்குது விடிவி கணேஷ்னாலே. ஏன்னா அவர் வாய்ஸே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அவர் சீரியஸான மேட்டரை சீரியஸா பேசுறாரு, நம்மளுக்கு எல்லாம் காமெடி தான் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட் உள்ள போறாரு. பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார் என்னதான் பண்றாருன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது கண்டஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு மாபெரும் ஒரு திரைக்காவியம் எடுத்த ஒரு புகழ் சொல்லாங்க. படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு அழுதாரு. அந்த அழுவெல்லாம் இன்னும் நம்ம கண் முன்னாடி வந்துதான் போகும். அவர் யாரும் இல்லைங்க, ஒரே ஒருத்தர் தான், நம்மளுடைய கவுண்டம்பாளையம் ரஞ்சித். அதாவது நம்ம ரஞ்சித் பத்தி நல்லா தெரியும். அவர் ஒரு நல்ல நடிகராக இருந்தாரு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, கவுண்டம்பாளையம் என்ற ஒரு படத்தை எடுத்துட்டு ஒரு மாபெரும் காவியத்தை எடுத்து என் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, என்ன இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க. படம் ரிலீஸ் ஆனாலும் ஓட விடாம பண்ணிட்டாங்க. படம் நல்லா தானே ஓடும், சரி அதெல்லாம் விடுங்க. ரஞ்சித் சார் பாக்கியலட்சுமி நாடகத்துல ஒரு நல்ல நடிச்சிட்டு இருக்கீங்க, அது ஓகே தான். ஆனா பிக் பாஸ்குள்ள போயிட்டு அங்கேயும் உள்ள போயிட்டு அம்மா லவ்லாம் பண்ணாதம்மா, அதெல்லாம் வேண்டாம் பாரு, உன்னால மைக் வாங்க, அதெல்லாம் நம்பாத, அங்கேயும் போயிட்டு அட்வைஸ் பண்ணின்னு இந்த மாதிரிலாம் காமெடி கிடி பண்ணி வச்சிடாதீங்க. அங்கேயும் போய் சொல்லிடுவாங்க, அண்ணா கிரிஞ்சண்ணா தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அது உங்களை கண்டுட்டா மாத்திடுவாங்க. அதனால உஷாரா இருங்க ரஞ்சித் சார். அடுத்து கன்ஃபார்ம் லிஸ்ட்ல யார் உள்ள போறான்னு பாத்தீங்கன்னா சுனிதான்றவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஒரு சூப்பரான டான்ஸருங்க, நல்ல ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ டான்ஸ் மாஸ்டர் ஆகணும்னு எதிர்பார்த்தாங்க. கட்சியில பார்த்தா அவங்கள தூக்கி நீங்க குக் வித் கோமாளியில வந்துருங்கன்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. அங்க ஒரு நல்ல ஒரு கோமாளிதனை பண்ணனால பிக் பாஸ்ல வர போறாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் பாயிண்ட் என்னன்னு தெரியுமா, அவங்களுக்கு தமிழே தெரியாது. ஆனா அவங்கள பிக் பாஸ் போட போறாங்க. தமிழ் தான் பேசணும். ஏன்னா பிக் பாஸ்ல ஆங்கிலத்திலாம் அவ்வளவு அதிகமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சில ஒரு ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதுல ரூல்ஸ்ல பிரேக் பண்ணிட்டு எப்படி அவங்க பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்க உள்ள வந்தாலே எப்படி பேசுவாங்கன்னு சொல்லி தெரியும். அதே ஒரு காமெடியா தான் போகும். சரி பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து 4வது லிஸ்ட்ல யாரு உள்ள போறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சீரியல் ஆர்டிஸ்ட் அருணுங்க. அருண் சொன்னா உங்களுக்கு தெரியாது, அதாவது பாரதி கண்ணம்மான்ற ஒரு சீரியல் பார்த்திருப்பீங்க. அதுல பாரதின்ற வர கேரக்டர். ஸோ அந்த பாரதி கேரக்டர் பார்த்தீங்கன்னா எல்லா மனசுலும் நிறைஞ்சு போச்சு. ஒரு நல்ல ஒரு நடிகர் என்று ப்ரூவ் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட அந்த நாடகமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கிட்ட ஓடிச்சுன்னு சொல்லாங்க. ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். அவர் உள்ள போயிட்டு என்ன பண்ண போறாரு, அங்க போயிட்டு ஏதாவது கண்ணம்மாவை தேடுவாரா இல்ல எப்படி யாரை தேடுவாருன்னு சொல்லிட்டு தெரியல. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது நாடகத்தை தான் இவரை நம்ம பார்த்திருப்போம். பட் ஆனா ரியலாவே எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு தெரியாது. அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ உள்ள போயிட்டு அவர் என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். 5வது லிஸ்ட்ல யார் போறான்னு பாத்தீங்கன்னா நம்ம ரவீந்தர் சார். ரவீந்தர் சார் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அவர் ஃபேட் மேன் சொல்லிட்டு அழைப்பாங்க. அவர் பிக் பாஸ் உடைய ரிவ்யூ கொடுப்பாரு. ரெகுலராகவே இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க பிக் பாஸ் ரிவ்யூ கொடுக்கறதுல. ஸோ ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு ரிவ்யூ கொடுப்பாருன்னு வச்சுக்கலாங்க. அது
போக பாத்தீங்கன்னா இவர் ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள்ல வந்து மாட்டிப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர்ல ஒரு பிரச்சனை ஆயிட்டு இப்ப ஜெயிலுக்கு கூட போனாருன்னு சொல்லாங்க. அது போக பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும், அதாவது இவரையும் மகாலட்சுமியும் 2 பேர் கணவன் மனைவியா இருக்காங்க. ஆனா அவங்க நிறைய பேருக்கு ஒரு கான்ட்ரவர்சி பண்ண இருந்தாலும் அவங்க நாங்க 2 பேரும் ஒன்னதான் இருப்போம், நீங்க பேசுங்கடா பேசுங்கடா பேசுகிறான்னு சொல்லிட்டு சூப்பரா பேசுவாரு. ஆனா வந்து போன வாட்டி வந்து மூக்குல வந்து பைப் விட்டுன்னு பேசியிருந்தாப்புல பிக் பாஸ் ரிவ்யூ கொடுத்திருந்தாரு. இப்போ அங்க ஃபேட்மேன் எடுத்திருக்காங்க. அங்க வந்து நிறைய ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் தேவைப்படும், அது உபகரணங்கள்லாம் தேவைப்படும். அது எப்படிலாம் வந்து யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனா இவரு போன வாட்டி சொன்ன, நான்லாம் பிக் பாஸ்க்குள்ள போனேன்னு வச்சுங்களேன் லெஃப்ட் ரைட் விட்டுருப்பாங்க அப்படின்னு சொன்னார்ல. இப்போ ஒரு லெஃப்ட் ரைட் விடுறாரா, ரைட் லெஃப்ட் விடுறாரா, இல்ல காலத்துக்கு விடுறாரான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்த லிஸ்ட்ல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கர் கண்டிப்பா வந்து பிக் பாஸ்ல இருப்பாங்க. இந்த வாட்டி எந்த ஆங்கர் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம விஜய் ஜாக்லின் தாங்க. போன வாட்டி பிரியங்கா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா இருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ ஜாக்லின் வந்திருக்காங்க. ஜாக்லினுடைய வாய்ஸ்லாம் நல்லா இருக்கும். விடிவி கணேஷோடைய பொண்ணு வாய்ஸ்ல தான் அவங்க பேசுவாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு விஷயம்னு சொல்லாங்க. அவங்க நல்ல ஒரு காமெடிலாம் கலந்த ஒரு கேரக்டரு. பட் ஆனால் வந்து அந்த காமெடித்தனம் வந்து ஒரு வில்லித்தனமாக மாறுமா இல்லை எப்படி மாறும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஜாக்லின் என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா ஜாக்லின் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் கொஞ்ச நாளாக வந்து மீடியாவில் வரது இல்லை. அவங்க தனியாகவே ஒரு யூடியூப் சேனலை வச்சு ஏதோ பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு பிக் பாஸ்ல. சரி, பிக் பாஸ்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்றது பொறுத்தான்னு பார்க்கலாம். நம்ம வந்து இஷ்டத்துக்குலாம் பேச முடியாதுல்ல. நம்ம இன்னும் நாள் ஓகே, இன்னும் நாளைக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு நாள் பொறுத்த நாள் தெரிஞ்சுக்க போகுது ஜாக்லின் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. வாங்க அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, விஜய் டிவில பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் ஷோல நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு ரேப் கண்டஸ்டன்ட் கண்டிப்பா இருப்பாங்க. போன வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம அசல் கோளார் இருந்தாரு, அவர் ஏகப்பட்ட கோளாறுலாம் கொடுத்தாருன்னு சொல்லாங்க. அதே போல இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் தாங்க நம்ம பால் டப்பா. ஏன்னா பால் டப்பான்றதான் சொல்லி ஆகணுமா, ஏன்னா வந்து நீங்க அனிஷ்கின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் பிரச்சனை ஆயிடும். இப்போ பிக் பாஸ்க்குள்ள யாராச்சும் அனிஷன் யாராவது தெரியாதமா கூப்பிட்டு விட்டு இவர் சண்டை கிட்ட போட்டுருவாரா இல்ல என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அவர் டேரக்டர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு, ஏங்க அவன் பேர் வந்து பால் டப்பாங்க, அனிஷ் கினிஷ் கூப்பிட்டா வந்து டென்ஷன் வரமாட்டேன்னு சொல்லிட்டுருவாரு. அதனால அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து திடீர்னு பார்க்குறேன் பிக் பாஸ்க்குள்ள வராரு. பிக் பாஸ்ல யார் அனிஷை கூப்பிட்டு திட்டு வாங்க போறாங்க என்ன ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இவர் பால் டப்பாவா இருக்காரு, திடீர்னு மிளகா டப்பா மாறுவாரா இல்ல மஞ்சத்தூள் டப்பாவா மாறுவாரான்றது பொறுத்து தான் பார்க்கலாம். அடுத்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா விஜய் டிவி பிக் பாஸ்ல பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அந்த வனிதாலாம் இருந்தாங்க பாத்தீங்கன்னா, அதாவது வனிதானா என்ன சொல்றேன்னா ஒரு சண்டை போற கண்டஸ்டன்ட், ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ற ஒரு கண்டஸ்டன்டா கண்டிப்பா உள்ள போடுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஐஸ்வர்யா வந்திருக்காங்க. இந்த ஐஸ்வர்யா எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா நான் சொல்றேன் கேளுங்க, உங்களுக்கு ஐஸ்வர்யான்னு சொன்னா தெரியாது, சவுண்டு சரோஜான்னு சொன்னாதான் தெரியும். சவுண்டு சரோஜா ஞாபகம் இருக்கா இல்லையா 6 படத்துல? அந்த சவுண்டு சரோஜா தாங்க. அந்த சவுண்டு சரோஜா வந்து இப்ப பிக் பாஸ்க்குள்ள என்னென்ன சவுண்டு கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே எழுதி வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ற ஒரே கண்டஸ்டன்ட் அவங்கள தான் இருப்பாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம்.